Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை என்ன சந்தோஷம் இல்லையா? தூரத்திலிருந்து ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த தூரத்திலிருந்து அப்பாவோ அம்மாவோ ஒரு தூரத்துல இருக்காங்க. நம்ம ரிலேட்டிவ் யாருனாச்சும், ஒரு பிரியமானவங்க யாருனாச்சும், ஃப்ரெண்ட்ஸுங்க யாருனாச்சும் தூரத்துல இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள்ட்ட பேசியே ஆகணும். அவங்க வார்த்தையை கேட்டா போதும், எங்களுக்கு மனசு நிம்மதியப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்சமானவர்களுக்கு நாம் தொடர்பு கொண்டு நாம் அவங்களுடைய சத்தத்தை கேட்கிறோம். அப்பொழுது நமக்கு சந்தோஷம், அப்பொழுது நமக்கு ரொம்ப பேரின்பம் போல இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகம் தரக்கூடாத திவ்யமான சந்தோஷம் பரத்தில் இருந்து, பரலோக ராஜ்யத்தில் இருந்து நமக்கு நம்முடைய காதுகளிலே கேட்கிறது என்று சொன்னால் அந்த வசனம் வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறதுனாலே எவ்வளவு பேரின்பமாய் இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும் அல்லவா? ஆகவே பிரியமானவர்களே, வேதத்தில் இருக்கிற நம் மறைப்பொருள்களை எடுத்து அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் இப்பொழுது வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல அருமையான நேரத்துல தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு அற்புதமான தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது பிரதானமான ஆசீர்வாதம். என்னடா அது பிரதானமான ஆசீர்வாதமா? ஆசீர்வாதத்துல பிரதானம் இருக்கிறதா? இருக்குங்க, கட்டாயம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இந்த தேவ செய்தியானது நமக்கு எல்லாருக்கும் மிக 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 பிரயோஜனம் உள்ள தேவ செய்தியா இருக்கிறபடியினாலே இதை முழுமையாக கேட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இம்மைக்குரிய வாழ்விலும் சரி, மறுமைக்குரிய வாழ்விலும் சரி அதிகமாய் பிரயோஜனம் உள்ள ஆசீர்வாதம் இதிலே அடங்கி இருக்கிறது. முதலாவது பார்க்கிறோம் ஆசீர்வாதம் என்று சொல்லி. ஆசீர்வாதம், நீ மகனே போதகர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கு, ஆலயத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கு, பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லுகிறது இல்லையா? ஆகவே ஆசீர்வாதம் எல்லாரும் விரும்புவாங்க, ஆனா சாபத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போ ஆசீர்வாதம் என்பது பிரத்யேகமானது, எல்லாரும் விரும்பத்தக்கது என்பதாக பார்க்கும்போது ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. அருமை அருமை அல்லவா? அதிலே ஒன்று என்ன ஆசீர்வாதம்? பரத்துக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். பாத்தீங்களா? அந்த பரத்துக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னா மறுமைக்குரிய ஆசீர்வாதமாய் அமைகிறது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இவ்விதமாக நாங்கள் வாழணும், இந்த சரீரத்திற்கு அடுத்த காரியம் ஆச்சுங்களா, இந்த பூமிக்குரிய காரியம். இவைகள் ரெண்டும் தேவன் கரத்துல தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். வேதமும் அப்படியாகத்தான் சொல்லப்படுகிறது. உபாகம் 28வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, என் கட்டளையின்படி நடந்தால் உனக்கு நான் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பட்டியல் போட்டு அழகாய் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சமயம் இல்லாத காரணத்தினால நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அதை நீங்க படிங்க, முக்கியமாக படிங்க. பாத்தீங்களா? ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கும் போது, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது இவ்விதமான ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இவைகளை குறித்து அறியாமல் இருப்பது நல்லதல்ல. ஆனா இயற்கையாகவே வேதத்தை குறித்தோ, வேதத்தினுடைய காரியங்களை குறித்தோ அறியாதவர்கள் இந்த பூமியில அநேக பேர். அவர்கள் எல்லாம் எப்படி நாடுகிறார்கள் என்று சொல்லும் போது, பண்டிகை நாட்களில, பிறந்த நாட்களில, அதோடு மாத்திரமல்ல, இதோ குறிப்பிட்ட என்னாவது நம்முடைய குடும்பத்துல நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் போது நீ போய் ஆசீர்வாதம் வாங்கு, ஆலயத்துக்கு போ, போதகர்கிட்ட போ, இவ்விதமாக பாஸ்டர்கிட்ட போ, நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா மகனே, அனுப்புறது இல்லையா? பெரிய தாய் தகப்பன்மார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குற காலில் விழுந்து, அதெல்லாம் ஆசீர்வாதம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஆகவே வேதத்திலே அறிந்தவர்களும் ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள், வேதத்தை அறியாமல் இருக்கிறவர்களும்
அவர்கள் ஆசீர்வாதத்தை நாடுகிறார்கள். ஏன் நாடுகிறார்கள் அப்படி சொன்னா, நான் நல்லா இருக்கணும், இந்த பூமியில நான் பாதுகாப்பா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றும் சக்சஸா அமையணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை தேடுகிறதான காரியங்கள் எல்லாருமே, ஆண்டவருடைய பிள்ளைங்களும் சரி, தேவனை அறியாதவங்களும் சரி, எல்லாருமே நாடுகிறார்கள் அப்பா. ஆகவே ஆசீர்வாதம் என்பது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் பூமியில புல்லு கூட முளைக்காது. பாத்தீங்களா, பூமியில ஒரு சின்ன புல்லு கூட முளைக்காது. ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு, சபையின் மூப்பர்களுடைய ஆசீர்வாதமும் உண்டு, விதவிதமான ஆசீர்வாதங்கள், எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்கள், அதன் மத்தியிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில பணம் ரொம்ப குறைவா ஆயிருச்சுன்னா, ரொம்ப கடன் பிரச்சனை ஆயிருச்சுன்னா ஆசீர்வாதம் வாங்கணும் கட்டாயமா. அதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த ஆசீர்வாதம் எப்படி தடப்படுகிறது? வாழ்க்கையில நோய் இருந்தா அந்த மரணத்தின் பிடியில நாளைக்கு சாவு வரலாம், அடுத்த நாள் மரணம் வரலாம். அந்த விளிம்பிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே, நான் குற்றம் செய்தேன், நான் பாவியான மனிதன் என்று சொல்லி அநேக பேர் பாவ அறிக்கை செய்து அந்த மரணத்தின் விளிம்பில் இருந்து கூட ஜெயிக்க வைத்தது, மரணத்தை ஜெயிக்க வைத்தது, பிசாசை ஜெயிக்க வைத்தது, பாவத்தை ஜெயிக்க வைத்தது திவ்யமான ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். அது பரலோக ராஜ்யத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்காக நாமும் இந்த வேளையிலே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்னென்ன மகிமை இருக்கிறது, என்னென்ன ஆழமான சத்தியங்கள் இருக்கிறதுன்னு பார்ப்போமா? உன்னதமான தேவன் தாமே நம்முடைய கண்களை திறப்பாராக, அவருடைய அதிசயங்களை காணும்படியாக. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. வேதத்திலே யாக்கோப்பு என்கிறதான மனிதன், அந்த யாக்கோப்பு என்கிறதான மனிதன் ஒரு வித்தியாசமான கேரட். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதம் வாங்குவதற்காக தன்னுடைய தகப்பனிடத்திலும் சரி, தன்னுடைய சகோதரனிடத்திலும் சரி, அவன் என்ன செய்கிறான்? முற்படுகிறான். எப்படி முற்படுகிறான் தெரியுமா? தப்பு பெண்ணாலும் பரவாயில்ல, நான் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதத்தை வாங்கியே தீருவேன் அப்படி சொல்லி ஆசீர்வாதத்தை குறித்து முக்கியத்துவமாய் அறிந்த இந்த யாக்கோப்பு கட்டாயம் அதை கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அதுக்கு சந்தர்ப்பத்தையும் பார்க்கிறாரு. ஒரு நாள் அவனுடைய மூத்த அண்ணன் வருகிறான். வந்த உடனே ரொம்ப டயர்டு, அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. அப்போ ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, உஷ்ணம் தாசி ஆயிருச்சு இயற்கையில. நான் இப்போ சாப்பிட்டா பொழைச்சிருவேன், இல்லைன்னா செத்துடுவேன் அப்படின்ற ஒரு நிலை அவனுக்கு ஒரு சூழ்நிலை வருது பாருங்க. வந்த உடனே, தம்பி ரொம்ப பசியா வந்திருக்கம்பா, எனக்கு ஒரு ஆகாரம் என்னாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும். நம்மள கேட்கறது இல்லையா? ரொம்ப தண்ணி தாகம் வந்துருச்சுன்னா வெளியில போயிட்டு வந்தா ஒரு கிளாஸ் முதலாவது தண்ணி கொடுங்க, அப்பதான் எனக்கு உயிரே வரும் அப்படின்னு. அப்போ மோர் கொண்டு வந்து கொடுத்தா, தண்ணிக்கு பதில் மோர் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆஹா, இந்த மோர் எப்படி உள்ளுக்கு இறங்குது, எவ்வளோ உஷ்ணத்துல வந்தேன், வேர்த்து விறுவிறுத்து வந்தேனே, கை காலெல்லாம் நடுங்கி வந்தேனே, ஐயோ என்னுடைய உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில வந்தேனே, ஆனா தண்ணி கேட்டேன், இவங்க மோர் கொடுத்தாங்களே, நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பான்னு சொல்லி நம்ம வாழ்த்துறது இல்லையா? நம்ம ஆசீர்வதிக்கிறது இல்லையா? அந்த சூழ்நிலை தான் இந்த ஏசாவுக்கு வந்தது. ஏசா வந்த உடனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கதை இது. ஏசா வந்த உடனே இவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, சமயம் பார்த்து அந்த டைம்ல நல்ல கூழ் அழகா அருமையா இருக்கும். இப்போ மாதிரி எல்லாம் இல்லைங்க. அந்த டைம்ல எல்லாம் கூழ்னா நல்ல சக்தி, நல்ல பலன், ஆட்டோமேட்டிக்கா இமிடியேட்டா உடம்புல சக்தி வந்துடும். அப்படிப்பட்ட கூழ் எல்லாம் உடம்புல இருக்கிறதான எல்லா விதமான சோர்வுகளை எல்லாம் நீக்கிடுமா. அப்படிப்பட்ட கூழ் காய்ச்சி வச்சிருக்கிறான், ரெடியா வச்சிருக்கிறான். வச்ச உடனே பாத்தீங்கன்னா, நான் உனக்கு இப்போ இந்த டயர்டா நீ வந்திருக்கிறான்னா, அண்ணா நீங்க டயர்டா வந்திருக்கீங்க, நான் உனக்கு ஒரு
குடிக்கிறதுக்கு ஒரு கூழ் தரேன், டயர்டெல்லாம் போயிடும். ஆனா நீ எனக்கு என்ன தருவாய்? என்ன கேட்டாலும் நான் தரேன் சொல்லிட்டான். சரி, உனக்கு அப்பா சேஷ்ட புத்திர பாகத்தை வைத்திருக்கிறாரு, அது நீ தருவியா? அந்த நேரத்துல இவனுக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஏசாவுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு பசி ஆறணும். அந்த டைம்ல இந்த ஆசீர்வாதத்தை குறிச்சு அவன் நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை. நான் தந்துடுறப்போ நீ வச்சுக்கோ, எனக்கு நான் இப்போ உயிர் பிழைக்கணும்ப்பா, நீங்க தயவு செய்து நீ கொடு, நான் வாக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் என்கிறதான ஆசீர்வாதத்தை நீயே வச்சுக்கோ. ஆனா இப்ப எனக்கு நீ கூழ் கொடு, நான் குடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப கொடுத்தான். என்னன்னா வாக்கு வாங்கிட்டான், கொடுத்துட்டான். இது என்னன்னா ட்ரை பண்ணி சமயம் பார்த்து ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கினதான ஒரு காரியம். இது ஒரு காரியம் இருக்க, இவ்விதமாக இரண்டாவது காரியமாக அப்பன்ட்ட போறான். ஏன்னா அப்பாட்ட தான் ஈசாக்கு, அப்பா ஈசாக்கு. அந்த ஈசாக்கிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கு. அதை பகுத்து பிரிச்சு வச்சிருக்கிறாரு. ஏசாவுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், யாக்கோப்புக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்றத தேவனுடைய நீதியின் பிரகாரமாக அவர் பகுத்து பிரிச்சு உள்ளத்துல வச்சிருக்காரு. வயோதிப காலம், வயசான காலம். இவருக்கு ரொம்ப பிடிக்கிறதான ஒரு உணவு வேட்டையாடி கொண்டு நல்ல அந்த மாம்சீக உணவை இவ்விதமாக கொடுக்கணும். கொடுத்தா மனசார சாப்பிட்டுட்டு அப்போ ஆசீர்வதிப்பார். அப்போ இவ என்ன செய்யறா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யாக்கோப்புனுடைய அம்மா இதோ இந்த யாக்கோப்பின் பேர்ல ரொம்ப பாசம், இளைய குமாரன் பேர்ல ரொம்ப பாசம். நம்மளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல அப்பாவுக்கு ஒரு செல்ல பிள்ளை, அம்மாவுக்கு ஒரு செல்ல பிள்ளை இருக்கிறது இல்லையா? என்னதான் இருப்பாங்க. வீட்டுல 2 பசங்க இருந்தாக்கா 2ல 1 2யும் பிடிக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு ஒரு செல்ல பிள்ளை, அம்மாவுக்கு ஒரு செல்ல பிள்ளை. அதே போல இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா, இந்த யாக்கோபின் பேரில அனாதி அன்பு. யாருக்கு? தன்னுடைய அம்மாவுக்கு. அம்மா பேர் என்ன? அம்மாவுக்கு ரொம்ப பாசம், ரொம்ப பாசம். அப்போ கூப்பிட்டு என்ன சொல்றான், ஒரு ஐடியா. அப்பாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், பெரியவனுக்குடைய ஆசீர்வாதம் சின்னவனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நல்லா ட்ரை பண்றாங்க. 2 பேர் சேர்ந்து ட்ரை பண்றாங்க. அப்போ இவன் கேக்குறான், யாக்கோப்பு, அம்மா என்னுடைய அண்ணன் உடம்பு ஃபுல்லா ரோமம் இருக்கு, நானும் இல்ல, எனக்கோ இல்ல, கண்டுபிடிச்சிட மாட்டாரா? சரி மகனே வா, அவனுக்கு ஒரு அடையாளத்தை சரின்னு சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோ ஏறத்தாழ 3 காரியம். அந்த 3 காரியத்தை இவன் சொல்லி கொடுக்கிறான். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா முதன்மையான பிரதானமான ஆசீர்வாதத்தை இந்த ஏசா அண்ணன் யாக்கோப்புனுடைய அண்ணன்ட்ட வாங்குறான் பாருங்க. அதுக்குண்டான வேதவசனம் வேணும் இல்லையா? அது வாசித்திருங்க. ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 30-32 வசனங்கள். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கோழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழுத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். இது ஒரு காரியம். இந்த காரியம் முடிந்த பின்னால்தான் அடுத்தது நான் சொன்ன விவரம். அப்ப விவரத்தை உள்ளடக்கி இந்த யாக்கோப்பு அழகா போறான். தன்னுடைய அப்பாட்ட போய் நிக்கிறான். அப்பா சாபம் கொடுத்துட கூடாது. அப்பா அந்த நிமிஷத்துல இவன் ஏமாத்துக்காரன் சொல்லிட்டா சாபம் வந்துடும். ஐயோ சாபம் வந்துருமே, என் அப்பா கிட்ட போய் சொன்னா, நான் மூத்த குமாரன் சொல்லிட்டு போய் சொல்லிட்டா எனக்கு சாபம் வந்துருமே, ஐயோ வேண்டாம் அப்படின்னும் போது அம்மா சொல்றா, அந்த சாபம் என்னோட சேரட்டும், நீ போய் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு வழிகளை இவங்க கையாளுறாங்க. பயங்கரமான ஒரு தந்திரம். என்ன தந்திரம்னா, நல்ல வஸ்திரத்தை உடுத்தி, நல்ல வஸ்திரம். யாருடைய வஸ்திரம்? முதன்மையான உன்னுடைய ஏசாவின் வஸ்திரத்தை இவன் முதலாவது இவன் உடுத்துகிறான். அந்த வஸ்திரத்திலே வாசனை வீசுகிறதான காரியமாய் இருந்தது. அருமையான வயல்வெளியின் வாசனை. பாருங்க, வாசித்து பாருங்க.
ஆதியாகமம் புஸ்தகம் 27:15 வாசிங்க. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி அனுப்புகிறான். இரண்டாவதாக என்னன்னா வெள்ளாட்டு குட்டியின் தோலை, ஏன்னா ஏசாவை போல முடியெல்லாம் இருக்கணும் இல்லையா, அதுக்கு அதிகமா சிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 27:16 வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். யாக்கோபின் கையிலே கொடுத்தான். ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு இந்த 3 பொருட்களும் அவசியம். இது மனதிலே கருத்திலே கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான ஒரு அருமையான ஒரு சம்பவம். இது சம்பவத்தினாலே ஆசீர்வாதத்தை எப்படி ட்ரை பண்ணி வாங்கிடணும். ஏன்னா அப்பா சொன்னா அது அப்படியே நடக்கும். அப்பா வாக்கு கொடுத்தா, ஆசீர்வாதம் கொடுத்தா, அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில பலிக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இந்த 3 காரியங்களை மையமாக வைத்து அவங்க அப்பாட்ட போறாங்க. அதுக்கு பின்னால இதனுடைய தொடர்ச்சியெல்லாம் வாசித்துக்காங்க, ஏன்னா சமயம் இல்லை. பிரியமானவர்களே, இவன் கொடுக்கிறான், தந்தை இவ்விதமாக மகனுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம், அதாவது இளைய மூத்த மகனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் இப்போ இளைய மகனுக்கு இந்த 3 விதமான சத்துவத்தின் நிமித்தமாய் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தின் காரியம் என்ன தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக என்னமா 10 விதமான பரிபூரண ஆசீர்வாதங்கள் உண்டு. நல்ல கவனமா பண்ணிக்கங்க. சேஷ்ட புத்திர பாகத்துக்குள்ளாக 10 விதமான ஆசீர்வாதங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கருத்தாய் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், அதை தியானம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால், அருமை 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 அருமைதான், எல்லாமே அதில் அடங்கிருச்சு. ஆகவேதான் செய்தியின் வாயிலாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை வேத படிப்பின் வாயிலாக நாம் படிக்க கேட்போமா? வேதத்திலே ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 28 29 மட்டாக வாசியுங்கள். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் சாட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இதுதாங்க சேஷ்ட புத்திர பாகத்துக்குள்ளாக இருக்கிறதான 10 விதமான ஆசீர்வாதங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம்! இதை பார்த்த உடனே ஐயோ என்னுடைய ஆசீர்வாதம், அப்பதான் இவனுக்கு புரியுது. என்னன்னா, ஐயோ நான் உலக காரியங்களுக்காக, உலக ஒருவேளை உணவுக்காக ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தையே நான் வித்துட்டேனே, ஐயோ நான் மதிக்கேடன் அல்லவா. ஆகவே என்று சொல்லி துடிக்கிறான் பாருங்க. ஏன்னா எனக்கு ஆசீர்வாதம் தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா எனக்கு? அப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்துட்டீங்களேப்பா. துடிக்கிறாங்க. ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒரு மனிதனுடைய இதயம் பின்னி பிணைஞ்சு அது பயங்கர வேதனைக்குள்ளாக மாறிவிடும். அந்த சம்பவத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 34 35 வசனங்கள். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான். பாத்தீங்களா? இது சம்பவம். ஆசீர்வாதத்திற்காக முற்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும் சொல்லி ட்ரை பண்றவன் இளைய மகன். அதே போல ஆசீர்வாதத்தை துச்சமாக நினைத்து இந்த உலகமே போதும், உலகத்திலே வாழ்ந்தா போதும், உலகத்தினுடைய சாப்பாடு இருந்தா போதும் அப்படி சொல்லி முற்பட்டவன் அவன் ஏசா, மூத்தவன் என்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். இதன் வாயிலாக நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்?
இந்த காரியங்களிலே ஆவிக்குரிய கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை பார்த்தால், நாமும் பிதாவின் ஆசீர்வாதத்தை வாங்க, எப்படி பிதாவின் ஆசீர்வாதத்தை வாங்க சில காரியங்களை ஏமாற்ற வேண்டும். என்னடா அது? ஏமாத்துவது நல்லதா? நீதிக்கு ஏதுவான ஏமாற்றுதல் மேன்மையானது. அதைதான் யாக்கோப்பு செய்தான். அது தேவன் குற்றம் என்று சொல்லவில்லை. ஆகவே நாமும் கூட ஏமாத்தணுங்க. என்னடா அது ஏமாத்தணும்னு இந்த பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு இப்ப நீங்க நினைக்கலாம். எதையெல்லாம் ஏமாத்தணும் தெரியுமா? வாசித்து பாருங்கள். சங்கீதம் 106:37. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். பாத்தீங்களா? என்னவா? பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். இதை செஞ்சது எது? இந்த சரீரம். ஆகவே இந்த சரீரத்தை முதலாவதாக திருப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரத்தை ஏமாத்த வேண்டும். இந்த சரீரத்தை ஏமாத்த வேண்டும் சொன்னா இந்த சரீரத்தினுடைய ஆசீர்வாதங்களை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த சரீரம் ஏமாந்துரும். அப்ப இந்த சரீரம் ஏமாந்தபடினால இது உலகத்துக்குள்ள போவாது. ஏன்னா இந்த சரீரம் எப்பொழுதுமே உலகத்துக்குள்ளார போய் பாவம் செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமாக நடந்து ஆண்டவருக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செஞ்சு இது விழுந்துடும். அதனால இதுக்கு ஒரு ஏமாத்துதல் வேணும்னா முதலாவது இந்த சரீரத்திற்கு தேவையான காரியத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கி கொடு. அப்ப இது ஏமாந்துரும். ஏமாந்தும் போது இதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது? வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்கள். Our brothers won the victory over him by the blood of the Lamb and by the truth which they proclaimed, and they were willing to give up their lives and die. பாத்தீங்களா? பிசாசை வெல்ல வேண்டும். தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசை ஏமாத்த வேண்டும். அதுதான் ரெண்டு காரியங்க. அதுதான் யாக்கோப்பு செய்தார். ரெண்டு காரியத்தை அவர் முற்பட்டு அவர் ஜெயிச்சார். அதே போல நாமும் கூட ஜெயிக்கணும் சொன்னா ரெண்டு காரியங்கள். அப்படி அது ஜெயிப்பதற்கு நல்ல வஸ்திரத்தை வாங்க வேண்டும், நீதியின் வஸ்திரம். இரண்டாவதாக வெள்ளாட்டு குட்டியினுடைய தோல், அதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய மகிமை நிறைந்த பிரசனத்தின் வார்த்தைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ருசியுள்ள பதார்த்தம், அதுதான் ஆன்மாவுக்கு ருசியுள்ள பதார்த்தம், பலனான பதார்த்தம், நம்மை வாழ வைக்கிறதான பதார்த்தம். எதுன்னு சொன்னா அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும். ஆகவே கூட்டி கழிச்சு பார்த்தா எதுங்க சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பெறுவதுதான் சேஷ்ட புத்திர பாகத்தின் முதலாவது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அவருக்குள்ளாக 10 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. அவருக்குள்ளாக ஆச்சரியமான ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறும்போது இவ்விதமாக சேஷ்ட புத்திர பாகத்தை பெறுகிறது போல ஆசீர்வாதம் வந்துவிடும். அவருக்கு பிதாவுக்கு பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுவோம். எவ்வளவு மேன்மை! ஆகவே சரீரத்தை ஜெயிக்க வேண்டும், கட்டாயமாய் ஜெயிக்க வேண்டும். பாவ சரீரம் ஒழிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ரோமர் 6:6 வாசித்து பாருங்கள். And we know that our old being has been put to death with Christ on his cross, in order that the power of the sinful self might be destroyed, so that we should no longer be the slaves of sin. பாத்தீங்களா? இந்த வசனமும் அப்படித்தான் சொல்லப்படுது. பாவ சரீரத்தை வெல்லு என்று. அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தையும் தர மத்தேயு 5:30 வாசியுங்கள். உன் வலது கை உனக்கு இடருண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். பாத்தீங்களா? எவ்வளவு மேன்மையான வசனம் சொல்லப்படுகிறது. ஆகவே ஆவிக்குரிய சேஷ்ட புத்திர பாகம் கட்டாயம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு சரீரத்தினுடைய காரியங்களை சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பாவ காரியங்களை சிலுவையிலே அறைந்து அது எழும்பி நிற்காதபடிக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வாங்குவதற்கு நம்முடைய இதயத்தையே தேவாலயமாக மாற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 6:55. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் சேஷ்ட புத்திர பாகம், வானத்தின் ஆசீர்வாதம், வானத்திலிருந்து வந்தவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்கள். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் நாம் இதை வாங்கும் போது சேஷ்ட புத்திர பாகம் நமக்குள் கிடைக்கிறது.
வந்து வாங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்குவோம். இதுதான் பிரதானமான ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோம், அறிந்து முற்படுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்குண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து உன்னதமான தேவன், யாக்கோப்புக்கு கிடைத்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க உன்னதமான தேவன் அருள் செய்வாராக. உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177